உண்ணாது கருத்திலும் படாது நல்ல தீபால் விருந்தும் எனக்கும் ஆகாது எதைக்கும் உதவாத பசுமை நீய வேண்டும் இதனை என் மாமிக்கு தீண்டாய் பெருத்தீண்டாய் படித்தாண்டாய் வணக்கம். ஹைடெக் டிரான்ஸ்ஃபார்மர் கோயம்புத்தூர் அனதர் ஆம்பிளிஃபையர், லோ பட்ஜெட் ஆம்பிளிஃபையர். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 24/024 5 ஆம்ப்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கோம். பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர் அலுமினியம் நாங்கள் பண்ணுறது தான். இது வந்து 3 எஸ்டிக்கு ஐசிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் போடுறத விட அலுமினியம் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து எஸ்டிக்கு ஐசிக்கு வந்து நல்ல லைஃப் இருக்கும். பட் அதே சமயத்தில் வந்து கெயினை வந்து நம்ம வேரியேஷன் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இது வந்து 12 இன்ச்சஸ் அப்படி ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ ஒவ்வொன்றும் தனித்தனியாக ரிசல்ட்டு போட்டு காமிக்கிறேன். அதில் வந்து ஏறக்குறைய நல்ல கரெக்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த கரெக்ஷன் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 இன்ச்சஸ் அப்புக்கு வந்து கரெக்டான ஒரு ரிசல்ட்டு கிடச்சிடும். அந்த வேலையை இதில் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா என்னுடைய கண்ட்ரோல் போர்ட்லேயும் வந்து தேவையான அளவு வேரியேஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரியே வந்து உங்களுக்கு எஸ்டிகே போர்ட்லேயும் வந்து தேவையான அளவு வேரியேஷன் பண்ணியிருக்கேன். அது பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 12 இன்ச்சஸ் சப்போர்ட் வந்து மேக்ஸிமம் கெயினை கொடுத்துருது. அதே சமயத்தில் ஐசிக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அது வந்து நீட்டாக இருக்குது. அடுத்து அதுக்கு யூஸ் பண்ணுற பவர் சப்ளை, அந்த பவர் சப்ளையும் வந்து நம்ம ரொம்ப அக்யூரேட்டாக டிசைன் பண்ணியிருக்கோம். அதாவது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிகே ஐசி யூஸ் பண்ணும்போது நிறைய டெக்னீஷியன்ஸ் வந்து 6 ஆம்ப்ஸ் டயோடு யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி யூஸ் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து சப்யூட்டே ரிசல்ட் கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். பட் நாங்கள் இங்கே 3510 மெட்டல் டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கெல்ட்ரான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ரெண்டும் மட்டும் இல்லாமல் பிசிபியுடைய குவாலிட்டி வந்து கொஞ்சம் கரண்ட் ஃப்ளோக்கு இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இதுதான் இந்த பிசிபி. இந்த பிசிபியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கரண்ட் ஃப்ளோ இருக்கும் உங்களுக்கு. இந்த கரண்ட் ஃப்ளோவை வந்து என்ஷூர் பண்ணியிருக்கோம். அந்த என்ஷூர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 1.5 mm 2 mm ட்ராக் வந்து இருக்கும். காப்பர் திக்னஸ் ட்ராக் இருக்கும். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் கரண்ட் ஃப்ளோ வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒரு பிசிபி பண்ணியிருக்கோம். இந்த பிசிபியில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் 7805 போட்டுக்கலாம், இன்னொரு பக்கம் 7812 போட்டுக்கலாம். அந்த பிசிபி டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறேன் நான். இங்கே இது கண்டென்சர் ப்ளஸ் அண்ட் மைனஸு. கண்டென்சர் டிவல் சப்ளைக்கு 2 4750 வோல்ட் கெல்ட்ரான் கண்டென்சர் போட்டிருக்கோம். 3510. தென் டயோடு வந்து 4 டயோடு, 4007 டயோடு, 7 டயோடு ப்ளஸ் அதுக்கு வந்து ஒரு 2 கண்டென்சர் 47025 2 கண்டென்சர் போட்டிருக்கோம். தென் வந்து இங்கே வந்து ஒரு பக்கம் 7812, ஒரு பக்கம் 7805. பட் இங்கே வந்து எங்களுக்கு வந்து 7805 கண்ட்ரோல் போர்ட்லேருந்து வந்துடும். அதனால் தேவையில்லை. ஒரு பக்கம் மட்டும் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். 7812 மட்டும் போட்டு ஃபேனுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஈட்ஸிங்கோடைய பேக் சைடு ஈட்டு 7812 ஈட்ஸிங் பார்ட் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த பக்கம் திருப்பி வச்சிங்கன்னா கரெக்டாக 7812 கரெக்டாக ஒர்க் ஆகிடும். இது வந்து பிசிபி. இந்த பிசிபி வந்து ரொம்ப ஸ்மாலர் சைஸாக இருக்கும். இந்த கேபினட் பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு கேபினெட்டு. அந்த 9 இன்ச்சு கேபினெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இந்த சைஸை விட கொஞ்சம் அதிகமாக இருந்தால் வந்து பிசிபியை வைக்க முடியாது. இது நாங்கள் பண்ணும்பொழுதே வந்து கரெக்டான ஒரு டிசைனில் வந்து பிசிபி வந்து கரெக்டாக இங்கே சீட் ஆகும். அதுக்கடுத்து எங்களுடைய கண்ட்ரோல் போர்டு சீட் ஆகும். கண்ட்ரோல் போர்டு இங்கே கொடுத்துருக்கோம். அடுத்து ட்ரான்ஸ்ஃபார்மருக்கும் பிளேஸ்மெண்ட் கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து எஸ்டிக்கு ஐசிக்கும் கரெக்டான பிளேஸ்மெண்ட் இருக்கும். இந்த பிசிபி எதை மாற்றினாலும் வந்து உங்களுக்கு வைக்கிறதுக்கு இந்த கேபினெட்டை சிரமப்படணும். அதனால் இது வாங்கும் பொழுது கண்டிப்பாக வந்து எங்களுடைய ஸ்பேர்ஸ் வாங்கினா தான் உங்களுக்கு அசம்பிளிங் ஈஸியாக இருக்கும். அதர்வைஸ் வந்து நீங்கள் அசம்பிளிங் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இதை போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு யூஸ் பண்ணுற கண்ட்ரோல் போர்டு. இது வந்து யூஸ் பண்ணுற கண்ட்ரோல் போர்டு. இது ப்ராப்பராக செக் பண்ணி அவுட்புட் எடுத்திருக்கோம். இது வந்து மேக்ஸிமம் எல்லா பவர் ஆம்புக்கும் மேட்ச் ஆகிடும். எஸ்டிக்கு ஐசி அதே மாதிரியே வந்து உங்களுக்கு 12 ஃபெட்டு 14 ஃபெட்டு
ஆர் ஈவன் 10 ஃபெட் தனியாகவோ 6 ஃபெட்டோ 10 ஃபெட்டோ எதை கொடுத்தாலும் வந்து சஃப்ரி வந்து கிளியராக மேட்ச் ஆகும். ஒவ்வொரு செக்ஷனை வந்து ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் பண்ணியிருக்கேன். நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கண்ட்ரோல் போர்டு வந்து அடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இது எஸ்டிகே ஐசியுடைய போர்டு. 3 STK ஐசி. 3 STK ஐசியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கெல்ட்ரான் கண்டென்சர் அண்ட் எம்எஃப்ஆர் ரெசிஸ்டன்ஸு, அது மாதிரி ஃபீனிக்ஸ் கனெக்டர். அது வந்து நாங்கள் லைன் கொடுக்குறதுக்கு ஃபீனிக்ஸ் கனெக்டரை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபீஸபிள் ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கேன். அந்த ஃபீஸபிள் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிகே ஐசி ஒரு வேளை வந்து ஓப்பன் ஆச்சு இல்லை ஷார்ட் ஆச்சுன்னா வந்து வோல்டேஜ் வந்து ஸ்பீக்கருக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த ஃபீஸபிள் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். அதுக்காக இதை போட்டிருக்கேன். அது வந்து ரொம்ப இது வரைக்கும் எனக்கு அந்த கம்ப்ளைண்ட் வரலை. சமயத்தில் வந்திருக்கு. வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃபீஸபிள் ரெசிஸ்டன்ஸ் வந்து வெடித்து வந்து உங்களுக்கு ஸ்பீக்கரை வந்து ப்ரிவெண்ட் பண்ணிடும். ஒரு சிம்பிள் டெக்னிக் இது. இந்த அவுட்புட்டில் ஃபீஸபிள் ரெசிஸ்டன்ஸ் போடுறதுக்கு இது நல்ல தரமான ஒரு ஃபீஸபிள் ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கேன். அதனால் உங்களுக்கு ஹை வோல்டேஜ் வந்தால் ஒரு 35-40 வோல்ட் டிசி வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஃபீஸபிள் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ட்ராக் ஃப்ளோ வந்து கிளியராக கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து இந்த பவர் ஃப்ளோ வந்து கரெக்டாக கிடச்சிடும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், ஐசிக்குள்ளே வந்து பவர் ஃப்ளோ வர லைன் வந்து உங்களுக்கு லெட் கோட்டிங் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இன்புட் பவர் ப்ளஸ் மைனஸ் கிரவுண்ட் வர ட்ராக்கை வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் கரண்ட்டை வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வெளியே எடுக்க ஆரம்பிச்சிருவது. இது வந்து எங்களுடைய 3 STK போர்டு. இந்த 3 போர்டு தான் இதில் உள்ளே இருக்குது. ஒன்று வந்து 3 STK போர்டு, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கண்ட்ரோல் போர்டு, நெக்ஸ்ட்டு பவர் சப்ளை வேணும்னா நாங்கள் அசம்பிளிங் பண்ணியே கொடுத்துருவோம். இந்த ஆம்பிளிஃபையருடைய டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 4300. அதாவது கிட்டாக மட்டும்தான் கொடுக்குறோம், ஆம்பிளிஃபையராக கொடுக்கல. ஆம்பிளிஃபையராக தெரிஞ்ச டெக்னீஷியன் கேட்டாங்கன்னா அசம்பிள் பண்ணி கொடுக்குறோம். மற்றபடி ஒன்லி ஃபார் சேல்ஸ் வந்து கிட்டு மட்டும்தான். இந்த டோட்டல் கிட்டு வந்து 4300 எல்லாமே இருக்கும். நீங்கள் வாங்கி அசம்பிள் பண்ணால் போதும். டெக்னீஷியன் கேட்டாங்கன்னா அசம்பிளிங் பண்ணும்போது ஒரு 600 rupees சார்ஜ் பண்ணுவோம். பட் மேக்ஸிமம் வந்து டெக்னீஷியனுக்கு தான் கொடுக்குறோம். அது எண்ட் யூஸருக்கு கொடுக்குறது கிடையாது. எண்ட் யூஸர் வந்தாங்கன்னா அவங்க வந்து கம்ப்ளீட் கிட்டு தான் எடுக்கணும். கம்ப்ளீட் கிட்டு வைக்கும்போது அதோடைய காஸ்ட்டு வேறு. அவங்களுக்கு வந்து இந்த செட்டை அசம்பிள் பண்ணி கொடுக்க மாட்டோம். ஒன்லி ஃபார் டெக்னீஷியன் 4300 டோட்டல் கிட்டு. அதுக்கு வந்து நீங்கள் எதையும் வாங்க தேவையில்லை. இந்த கிட்டு வந்து அவைலபிள் இருக்குது. இப்போ இதனுடைய செக்கிங் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஃப்ரண்ட்டை மட்டும் படம் வைக்கிறேன். ஃப்ரண்ட் மட்டும் பாடிட்டுருக்கு. நெக்ஸ்ட் சரௌண்ட் கொடுக்குறேன். ஜன்னல் காற்றாகிவா, ஜரிகை பூவாகிவா. நெக்ஸ்ட் வந்து சென்டர் மட்டும் ப்ளே பண்ணுறேன். நெக்ஸ்ட் சப்பு மட்டும் கொடுக்குறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் எஸ்டிகே. அந்த சிங்கிள் எஸ்டிகேல ஆஃப்லாம் யூஸ் ஆகிட்டுருக்கு. அந்த ஆஃபில் வந்து மேக்ஸிமம் என்ன குவாலிட்டி எடுக்க முடியுமோ அந்த குவாலிட்டியை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் கேட்குறதுக்கு. இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.